குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய கார்த்திகை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மீனராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, ராசிக்குள்ளேயே சனீஸ்வர பகவான் இருக்கார், வக்ரம் பெற்று. ஜென்மச்சனி அதுவும் வக்ரமாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர்லோடு தான் மீனத்துக்கு. 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தக்கூடிய சூழ்நிலைகள் தாண்டி 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஓய்வு இல்லாமல் வேலை செய்யக்கூடிய அமைப்பு, உடல்நல தொந்தரவுகள் வந்துடுது, கைகால் மூட்டு வலிகள் வந்துடுது, நிறைய ஞாபக மறதி, எதுலேயும் ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் மைனஸை கொடுத்துட்டு, அதே போல் நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், அவமானம், இதெல்லாமே நிறைய வந்துட்டு போயிட்டு இருக்கு மீனத்திற்கு. இது எந்த மீனமும் இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ தான் கொஞ்சம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இப்போ தான் கொஞ்சம் ஒரு ரெக்கவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டுருக்கோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் மீனத்துக்கு ஓடிட்டுருக்கு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச குருவாகி வக்ரமாகிறார். உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. 6ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் புதனும் இணைவு. செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்குது. உங்களுடைய திரிகோணாதிபதி செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். 6 கூடிய சூரியன் 9 இருக்கிறது நல்ல விஷயம்தான். புதன் 7ஆம் அதிபதி 9 இருந்து வக்ரமாகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்பின் நெருக்கடிகளை தரக்கூடிய ஒரு கிரக நிலை தான் சொல்லணும். ஏன்னா வக்ரமா இருக்கிறார். வக்ரமா இல்லைன்னா சமாளிச்சிடலாம், வக்ரமா இருக்கு. ஸோ என்னென்ன விஷயங்கள் இதனால நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு எப்பவும் போல. ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளாக இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முதல்ல இந்த மாத துவக்கத்திலேயே ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மாதம் முழுக்க சூரியன் 9ஆம் இடத்துல தான் இருக்கார். சூரியன் 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அடுத்ததா 7ஆம் தேதி கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி நவம்பர் 23 அன்னைக்கு புதன் பகவான், ஆல்ரெடி புதன் வக்ரம் சொல்லியிருக்கேன், அந்த புதன் பகவான் வக்ர பயிற்சி ஆகுது. அதாவது விருச்சிக ராசிலிருந்து துலா ராசிக்கு பின்னோக்கி பயிற்சி ஆகுதுங்க. பயிற்சியான புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது கார்த்திகை 13 நவம்பர் 29 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடையுது. தென் எகைன் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு எகைன் பயிற்சி ஆகிறார். இப்போ புதனுடைய ஆக்சிலேஷன் பாருங்க, வக்ரமாக இருக்கு, வக்ர பயிற்சி ஆகுது, வக்ர நிவர்த்தி அடையுது, எகைன் நேர்கதியில் துலாத்திலேருந்து விருஷகத்துக்கு பயிற்சி ஆகுது. இந்த 7ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி, அதாவது சுகஸ்தானத்துக்கு அதிபதி, வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் ஓவர் ஆக்சிலேஷன் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் கவனமாக எடுக்க வேண்டிய சிக்கல் தான் அது, சரிங்களா? கவனமாக அவிழ்க்க வேண்டிய முடிச்சு தான் அது. சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக 10ஆம் தேதி கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி 26/11/2025 அன்னைக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3/8க்கு அதிபதி, நன்மையை செய்ய கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய கிரகத்தில் சுக்கிரன் முதன்மையான கிரகம் மீன ராசிக்கு. அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்து அமர்றார் பாக்கியஸ்தானத்தில். எப்பவுமே ஒரு மனிதர் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தால் அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்னு நம்ம மனசு நினைக்கும். கோயிலுக்கு போயிட்டு வந்தால், திருடன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வர நல்ல மனுஷன் நினைப்போம் இல்லையா? இப்போ இருக்கிற இடத்தை பொறுத்து அந்த நபரினுடைய குணத்தை எடை போடுறோம் இல்லையா? அதுபோல் சுக்கிரன் 3/8க்கு அதிபதியாக இருந்தால் கூட பாக்கியத்தில் வந்து அமரும் போது நன்மைகளை செய்ய காத்திருக்கிறார். என்னென்ன செய்ய போறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்த ஒரு முக்கியமான விஷயம், மீனராசிக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்கு. ஜென்மச்சனி காலத்தில் அந்த சனி வேற வக்ரமாக இருக்கிறார். அப்படிங்கிறத தாண்டி வரக்கூடிய கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி நவம்பர் 28 அன்னைக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையுது. கொஞ்சம் ஃப்ரீயாக போறீங்க மீனம். அடுத்ததா குரு பகவானினுடைய பயிற்சியும் இந்த மாதமே நடக்க காத்திருக்கு. குரு பயிற்சி அதே எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம்
19ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு வக்ர பயிற்சி அடைகிறார். குரு 4ஆம் இடத்துல வக்ர பயிற்சி அடைந்து கேந்திராதிபத்திய தோஷம் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இருந்தாலும் சுப கிரகமாக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் அது தர்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதம் புதனுடைய நகர்வு ஏற்பட்டதுக்கு அப்புறம் குரு புதன் பரிவர்த்தனையாகும். மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க காத்திருக்கு அந்த டைம்ல எல்லாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷனாக நீங்கள் எல்லாம் பண்ணி வச்சா அந்த மாற்றத்தை ஈஸியாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாற்றமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குருவினுடைய நகர்வும் பயிற்சியும் இருக்குது. ஃபைனலாக கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வர்றார். குருவினுடைய பார்வை இருக்குது. 9 கூடிய 10ல் இருக்கிற தர்ம கர்மாதிபதி யோகம். செவ்வாய் 10ல் இருந்தால் தனியாக ஸ்பெஷலாக திக்பலம் அடைகிறாரு. 2 கூடிய 10ல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய விஷயம். கடைசி 10 நாட்கள் உங்களுக்கான நாட்களாக இந்த மாதம் இருக்கும். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஒவ்வொரு கிரகமாக நம்ம சொல்லிட்டு வர்றேன். அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு முழுமையாக நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்துலையும் கண்டிப்பாக பலன் நடக்கும். ஆனால் வாழ்வியல் மாற்றங்களில் பெரிய ஒரு இம்பேக்டாக அது கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பலன் நடந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்ப்போம். சூரியன் 6ஆம் அதிபதி 9ல் வந்து உட்கார்றாருங்க. இது நல்ல விஷயமா? முதல்ல 9ல் சூரியன் இருந்தால் என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் 9ஆம் இடத்து சூரியன் நீக்கி விடுவார். அதே போல வந்து பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்ல, பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்குது, பூர்வீக சொத்துல தொந்தரவுகள் ஏதாவது வருது போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் இந்த மாதம் நீங்க எடுக்கவே கூடாது. ஏதாவது பேசிட்டீங்க, பண்ணிட்டீங்க, பிடிச்சிட்டிங்கன்னா பூர்வீக சொத்தை விட்டு கொடுத்துறது தவிர வேற வழி இல்லை. ஏன்னா கோச்சாரம் அதற்கு சப்போர்ட் பண்ணலை. இந்த டைம் நீங்கள் அதை பேசாதீங்க. பூர்வீக சொத்து பாதிப்பை தரக்கூடிய அமைப்புகள் சொல்லுகிறது. வயது மூத்த நபர்களோ, மேலதிகாரிகளோ, தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே போல வந்து 6 கூடியவர் 9ல் அப்படி இருக்கும்போது ஆதரவாக இருந்தாலும் அவர்களால் கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்கும், அவர்களால் பயணம் அதிகரிக்கும், நிறைய விஷயங்களை நம்ம மேலே திணிப்பாங்க. இப்போது பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. பொறுப்பு அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வேலைப்பொருள் அதிகரிக்கும் இல்லையா? அதையெல்லாம் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதே நேரத்தில் தந்தைக்கு மகனுக்கும் உண்டான உறவு நிலையில் சற்று விரிசல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால தான் சின்ன விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சொல்லுது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது அந்த அளவுக்கு அந்த தந்தை மகன் உறவுக்கு மட்டும் சிறப்பில்லை. இதே உங்களுக்கு மகளாக இருக்கிறாங்க, நீங்கள் உங்களுக்கு பெண் குழந்தைங்க தான் அப்படின்னா உங்களுக்கும் உங்களுடைய பெண் குழந்தைக்கும் உண்டான உறவு வேற லெவலில் போயிடும், டாப்பில் போயிடும். அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் பெண் பிள்ளை உங்களை விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அப்பா முக்கியமா, கணவர் முக்கியமா, அப்பா முக்கியமா, லவர் முக்கியமான்னு கேட்டால் அப்பா தான் முக்கியம்னு சொல்லு இந்த காலகட்டம் பெண்களுக்கு. ஆனால் பையனுக்கு அப்பா முக்கியமா, மனைவி முக்கியமானு கேட்டால் எனக்கு பொண்டாட்டி தான் முக்கியம், வேலையை பார்த்துட்டு நீ போட அப்படின்ட்டுருவான். ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூரியன் வேறு விதமாக வேலை செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. தான தர்ம சிந்தனைகள் நிறையா இருக்கும். நிறைய முடியாத நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை செய்வீங்க. புண்ணியத்தை தேடிக்கொள்வீர்கள் அப்படிங்கிறது சொல்லுது. பொன்பொருள் சேர்க்கைகள் இந்த மாதம் உண்டாவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்வீங்க. வேலை சம்பந்தமாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். சின்ன சின்ன அலைச்சல்களும் இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. அந்த பிரயாணத்தால் தீமைகள் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் தீமைகள் எதுவும் இல்லை, நன்மைகள் மட்டுமே அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுது. தந்தையின் பேரில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் இல்லை குலத்தொழில் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க, அந்த குலத்தொழிலோ தந்தையின் பேரில் இருக்கக்கூடிய தொழிலோ நல்லபடியாக ஓடுவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு சின்னதாக கர்மகாரியம் நடக்கிறதுக்கோ, அது கர்மகாரியத்தில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கோ வாய்ப்புகளை சொல்கிறது. ஸோ இதெல்லாமே சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா தெய்வ அனுகூலம் பரிபூர்ணமாக கிடைக்கும். வீட்டில் சூரியன் எப்பெல்லாம் 9ஆம் பாவத்துக்கு வர்றாரோ, எப்பெல்லாம் 9ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குதோ அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வீட்டில் தீபம் போட்டுகிட்டே வாங்க. வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் மீனராசியாக இருக்கலாம், உங்களுடைய மனைவி எந்த ராசி எந்த நட்சத்திரமாக வேணாலும் இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகள் மீனராசியாக யாராவது ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் மீனராசி இருக்குது அப்படின்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், சமைக்கக்கூடிய பெண்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைக்கிறது நல்லது. பொதுவாகவே அது நல்லது.
9ல் சூரியன் பயணிச்சுட்டு இருக்கும்போது செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த ராஜ கிரக சேர்க்கை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா, அதனுடைய தத்துவார்த்தத்தை இப்போ சொல்கிறோம். என்னன்னா 6ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாரு, 9ஆம் அதிபதி 9ல் பலமாக இருக்குது, 2 கூடியவர் 9ல் இருக்கிறார். ஸோ அது என்ன செய்யும் அப்படின்னா எதிர்பாராத நல்வாய்ப்புகளை ஏற்படுத்தும், புதியதாக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும். வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு சக்ஸஸை கொடுக்கும். தந்தை வழி பிதுர் கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, பிதுர் கர்மா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தும். என்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத சிம்பிளாக அந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். பிதுர் கர்மா ரெடி ஆகும். அதே போல் வந்து தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், உயிர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சரி செய்வதற்குண்டான வாய்ப்பினை இந்த ராஜகிரக சேர்க்கை ஏற்படுத்துது. பொருளாதார ரீதியாக நிறைய வெளியில் பணம் கொடுத்துருக்கோம், ஒன்றுமே வந்து சேர மாட்டேது, கடன் அடைக்க முடியல, கொடுத்த பணம் வரல, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, சீட்டு போட்ட ஏமாற்றிட்டாங்க, அந்த ஏமாற்றம் நடந்து பணம் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னா அதில் ஒரு பகுதியாவது உங்களுக்கு இந்த ராஜகிரக சேர்க்கை வர வச்சு காட்டிடும். இல்லைன்னா இழந்த பணத்தை சம்பாதிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த ராஜகிரக சேர்க்கை ஏற்படுத்திடும். ஸோ இப்படி நிறைய நன்மைகளை சொல்லுது. கூடவே இது வரைக்கும் திருமணமாகலை, குடும்பம் அமையல, குடும்பம் விருத்தி இல்லை, என்னுடைய குடும்பம் கீழ் நோக்கியே போயிட்டு இருக்குது, குடும்பம் செல்வ செழிப்பாக மேலே வரணும், வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கிறோம். அதுக்காக பல முயற்சிகள் பண்ணுறோம். என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு செலவு வந்துடுது, மருத்துவ செலவுகள் வந்துடுது, குடும்பத்தை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்குது. 10 பைசா கையில் நிற்கல, சேவிங்ஸே இல்லைன்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கும் இந்த ராஜகிரக சேர்க்கை சேவிங்ஸ் அதிகப்படுத்துறதுக்குண்டான ஒரு சூழலை ஏற்படுத்துது. சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள், அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய முருகன், அந்த முருகனுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. திருநீர் வாங்கி கொடுங்க. உங்களுடைய வெயிட் எவ்வளவோ, அதாவது மீன ராசியில் உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வெயிட் எவ்வளவோ அதனுடைய மடங்குகளில் வாங்கி கொடுங்க. ஒரு 80 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 800 கிராம் அல்லது 8 கிலோ வாங்கி கொடுக்கலாம். திருநீர் முருகனுக்கு வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீனராசிக்காரங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் அந்த வழிபாடு செய்யணும். ஏதோ ஒரு நாள் போனால் போதும். சார் எனக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோவில் சொல்லுங்கள் சார், அந்த கோவில் போனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி கிடைக்கும், பித்திருக்கர்மா எனக்கு தீர்ந்தா போதும்னு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பித்திருக்கர்மா தீர்றதுக்கு அற்புதமான ஒரு வழிபாடு. நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க. பித்திருக்கர்மாவில் நம்ம சொன்ன எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் மேற்கு பார்த்த சிவாலயம் இன்மையில் நன்மை தருவார் திருக்கோவில். இன்மையில் நன்மை தருவார் திருக்கோவில். அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துடுவாங்க. குண்டமே இறங்குறாங்க, பூக்குழி இறங்குறாங்க முருகனுக்கு அந்த கோவிலில். இன்மையில் நன்மை தருவார் திருக்கோவில். போங்க, கண்டிப்பாக மீனராசி இந்த மாதம் அந்த கோவிலுக்கு போயே ஆகணும். போயிட்டு வந்துட்டு வழிபாடை செய்துட்டு வந்து ரிசல்ட்டை சொல்லுங்கள். வீட்டில் தீபம் ஏற்றணும், அதான் முக்கியம். அதுதான் முக்கியம். இந்த மாதம் முழுக்க வீட்டில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் அடுப்பத்தை வைக்கணும். இந்த கோவில் போயிட்டு வரணும். பண்ணி பாருங்கள். அந்த பித்திருக்கர்மா எவ்வளவு லோடு இருந்தாலும் உங்களை அந்த லோட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடும். குடும்ப வளர்ச்சியே இல்லாமல் கீழே போயிட்டு வந்தாலும் குடும்ப வளர்ச்சிக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சூழலை கொடுத்துருது. ஜென்மச்சனை நடந்துட்டு இருக்குது, ஓகே, பிரச்சனை இல்லை. குரு 4ல் போய் கேந்திராதிபதி தோஷத்தில் உட்காந்துருக்காரு, பிரச்சனை இல்லை. என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன எல்லா கிரகச்சரிக்கையில் எப்படி இருந்தாலும் சரி, உங்களோட சுயஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதியினுடைய தசாபுத்தி நடக்குது, பிரச்சனை கிடையாது. இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ். ஆனால் ஆத்மார்த்தமான வழிபாடு வேணும். மனதார முழு நம்பிக்கையோடு அந்த வழிபாடை செய்யணும். யார் மீனராசியாக அவங்க போகணும். என் பையனுக்காக நான் போட்டுமா அப்படின்னு அம்மா கேட்குறதோ அப்பா கேட்குறதோ நோ. என் பேர குழந்தைக்காக நான் போட்டுமான்னு கேட்பாங்க. என் கணவருக்காக நான் போட்டுமா, என் மனைவிக்காக நான் போட்டுமா, அதெல்லாம் வேலை செய்யாது. யார் மீனமோ அவங்க போகணும். கண்டிப்பாக அவங்க போகிறதுனால அவர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமே வளர்ச்சி பாதைக்கு வரும். இப்போ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, சரியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா மாதமும் இது கிடைக்காது. எல்லா மாதமும் கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஒன்று. சப்போஸ் ஏதாவது ஒரு சூழலில் இந்த விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருந்தாலுமே அது என்னோடய பார்வையில் பட்டு நான் அதை உங்கள்கிட்ட பரிமாறிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கோம், ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ அது கவனமாக புரிஞ்சுக்கிட்டு சக்ஸஸ் பண்ண பாருங்கள். அடுத்ததாக புதன் பகவான். புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பாதகாதிபதி தான். அவர் முதல் 7 நாட்கள் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடத்துக்கு புதனுடைய நகர்வு இருக்குது.
புதன் 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக புதன் 9ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், சில்லறை வியாபாரமோ அல்லது ஹோல்சேல் வியாபாரமோ, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வியாபாரம் உண்டாகும். அதே போல் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கும். ரொம்ப சட்டம் பேசக்கூடாது, ரொம்ப நியாய தர்மம் பேசக்கூடாது. பேசுனா நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப நியாய தர்மம் பேசுனா நல்லா இருக்காது. அதே போல் தாராள மனசுக்குள்ளே இருக்கும், அதை குறைச்சிக்குங்க. தேவையில்லாத செலவுகள் வரும். கொஞ்சம் குறும்புத்தனமெல்லாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேட்டைகள் செய்வீங்க. புதனுடைய சேட்டைகள் இருக்கு இல்லையா, குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்க, அதான் புதனோட சேட்டை. அந்த சேட்டைகள்லாம் செய்வீங்க. அதுக்கு கொஞ்சம் வாழை சுருட்டி வச்சுக்கிறது நல்லது. எதையுமே பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். பேசி எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை சொல்லுது. உங்களுடைய வாக்கு சாமர்த்தியம் அப்படிங்கிறத நம்பிக்கை மட்டும் இல்லாமல் அதை செய்தும் காட்டிடுவீங்க. சரியா? கொஞ்சம் பகட்டா பேசுவீங்க. அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் நல்ல வழியில் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வீங்க இந்த மாதம். ஸோ இதெல்லாம் வருமானம், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓகே. சொத்து பத்து சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட நம்மளுக்கு சாதகமாக மாறும். அதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளே ஈகோ கிளாஷ் ஆகும். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்ட்டு இருக்கும். நம்ம என்ன விஷயம் சொல்ல வர்றோமோ அதை தவறாக புரிஞ்சுக்குவாங்க. நம்மளுடைய நடத்தையில் சந்தேகப்படுவாங்க, நம்மளுடைய செயல்களில் சந்தேகப்படுவாங்க. ஸோ அந்த மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஆகும். அதே போல் அந்த மொபைல் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கம்யூனிகேஷன் கேஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. குடும்ப பிரிவினைகளுக்கு காரணத்தில் முதன்மையான காரணம் இந்த ஃபோன் தான். என்னென்னா, கணவர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து கொஞ்சம் கோவப்பட்டு உங்கள்கிட்ட பேசிடுவார். ஏன்னா லக்னாதிபதி பலமாக இருக்குது, வக்ரமாக இருக்குது. சரியா? கொஞ்சம் பிடிவாதமாக கொஞ்சம் ஆக்ரோஷமாக உங்கள்கிட்ட வந்து பேசிடுவார். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெருசுபடுத்தி நம்மளுடைய அப்பாட்ட சொல்லிடுவோம். அப்பா இப்படிலாம் பண்ணுறாரு, பிடிக்கிறாரு அப்படின்ட்டு. வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெரியவங்ககிட்ட அந்த கருத்து, அந்த பிரச்சனைகள் போய் சேரும். உடனுக்குடனே நடக்கும், லைவாக நடக்கும். ஸோ அதுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகி மறுபடியும் சில விஷயங்களை எக்ஸ்ட்ராப்ளிஷ் பண்ணி பேசும்போது உங்களுடைய மூத்தவர்கள் மூலமாக எதிர்ப்புகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த எதிர்ப்புகள் பிரிவினையில் போய் முடியும். அன்வான்டான சந்தேகமும் அன்வான்டான பேச்சுக்களும் வேண்டவே வேண்டாம். மிஸ்கம்யூனிகேஷன் வேண்டாம். எதையும் மறக்கணும்னு நினைக்காதீங்க. மறந்து விடக்கூடிய காரியங்கள் கூட பிரச்சனைகளை கொண்டு போய் முடிக்கும். கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அந்யோன்யத்தில் சில குறைபாடுகளும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர காத்திருக்கு. முக்கியமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுல கவனம் வேணும். ஓகே, அடுத்ததாக சுக்கிர பகவான். சுக்கிரன் சிம்பிளாக சொல்ல போனால் அவர் வந்து இந்த ராசிக்கு வந்து ஆகாத கிரகம் தான். எது பண்ணாலும் சுக்கிரன் நன்மைகளை செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்போம். ஆனால் சுக்கிரன் நின்ன பாவம் 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானம் அப்படிங்கும்போது சகோதர வகையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து சகோதரம் உங்களுக்கு சாதகமான செயல்களில் இருக்க காத்திருக்கு அப்படிங்கிறது சொல்லுது. அதே நேரத்தில் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லிடுறது. வயது மூத்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேன்மையடைகிறது. முக்கியமாக அந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், சுகர் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது ஒரு ரெக்கவர் ஆகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. வீட்டுக்கு தேவையான நவீன மயமான பொருட்களை வாங்குவீங்க. சிமினி வாங்கி வைக்கிறது, இல்லை அந்த என்ன சொல்கிறது, அந்த சோலார் சிஸ்டம் வாங்கி வைக்கிறது, இப்போது லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிவி கேஜெட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி வைக்கிறதுக்குள்ளான ஒரு சூழல் இருக்குது. ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தேடி அதன் பின்பு போகிறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்கிறது. வாழ்க்கை துணையின் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைப்பதற்குண்டான அமைப்புகளை சொல்கிறது. சமூக சேவை செய்வீங்க, ட்ரஸ்ட் ஈடுபாடு இருக்கும். அதே போல் இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது வந்து பொது ஜன மத்தியில் ஒரு ஃபேமஸான ஒரு பெயராக மாறுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சொந்த ஊரை விட்டு, நாட்டை விட்டு வெளியில் போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. என்னென்னா, சுற்றுலாவுக்காக போவீங்க, சரிங்களா? சுப செலவுகளை செய்வதற்காக, சுற்றுலா பயணத்திற்காக போவீங்க. காசு செலவு பண்ணி போட்டு வருவீங்க, சம்பாதிக்கிறதுக்காக வெளியே போக மாட்டீங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க. அதே போல் வந்து சுய முடிவுகளை இந்த காலகட்டம் தவிர்த்து கொள்வது நல்லது. சுய முடிவுகளை மேக்சிமம் தவிர்த்துருவீங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது.
என்ன காரணம் அப்படின்னா, சுக்கிரன் 9ல் இருக்கும்போது சுய முடிவுகள் எடுக்க மாட்டாங்க. பிறருடைய ஆலோசனை, பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பார்கள். அப்படிங்கிறத மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம். அது இந்த காலகட்டம் நீங்கள் செய்வீங்க. அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய நன்மைகளும் உண்டு, பெரிய மாற்றங்களும் உண்டு. என்ன வளர்ச்சிக்கான மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. வளர்ச்சிக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை வந்துடும். லீகலாக செய்வீங்க. இல்லீகலாக போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை செய்யாமல் செய்ய இல்லீகலாக எதையும் செய்யக்கூடாதுங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அரசாங்கத்தில் அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்கள் மூலமாக, அரசாங்கத்தின் மூலமாக ஆதரவுகள் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. அடுத்தது 9ஆம் இடத்துல செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது. அடுத்தது 10க்கு போகிறது. 10க்கு செவ்வாய் போயிடுச்சுன்னா நீங்கள் தான் ராஜாங்க. 10ல் செவ்வாய் பயணிக்கிறார். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி 7/12/2025 அன்னைக்கு. அதற்கு மேலே நீங்கள் தான் ராஜா. உங்களை யாரும் அடிச்சுக்க முடியாது, ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் செட் ஆகிடுவீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி, உங்களுடைய செல்வாக்கு ரீதியாகவும் சரி, உங்களோட அதிகார ரீதியாகவும் சரி, உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது. நீங்கள் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வந்து உட்கார்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் செவ்வாய் செஞ்சிருது. சரிங்களா? ஆனால் 9ஆம் இடத்துக்கு கூடிய செவ்வாய் என்னதுன்னா, அதீத தைரியத்தை கொடுக்குது. நினைத்த விஷயத்தை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடிய ஒரு வல்லமையை கொடுக்குது. குடும்பம் அமையாதவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே போல் வந்து சற்று பிடிவாத குணத்தையும் கொடுக்குது. அதை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது பொறுப்புகள் அதிகரிக்கும், பயணங்கள் உண்டு, அதே நேரத்தில் வருமானம் உண்டு. வருமானத்தின் மூலமாக அடுத்து சேவிங்ஸ் பண்ணுவோம். கண் சம்பந்தமான பாதிப்புகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதே போல் வந்து யாரோ செய்த பழிக்கு நம்ம ஆளாகக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது. என்ன காரணம்னா, பாதகாதிபதியான புதன் அங்கே வந்து உட்கார்றதுனால பிறர் செய்த குற்றத்தை நம் குற்றமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலையும் சொல்லுது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆயிடுச்சு. டிசம்பர் 7ஆம் தேதிக்கு மேலே மீனராசியை கையில் பிடிக்க முடியாது. செவ்வாய் எப்போ மகரத்துக்கு போனாலுமே மகரத்தில் செவ்வாய் உச்சம் ஈவன். இப்போது செவ்வாய் மகரத்தை தாண்ட வரைக்கும் நல்லா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 ஒரு 90 நாட்களுக்கு செவ்வாயினுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.